கடந்த காலத்தில் கூட ஒரு பைபேக்கு இது வந்து 6000 ரூபாயில் இருந்தது. அந்த ஸ்டாக்கு 10,000 ரூபாய்க்கு பைபேக்குன்னு சொன்னோன்னே 6000 தான் 6500 இருந்தது. உடனே அப்படியே மேலே ஏறி 8000 ரூபா 8500 ரூபாய்க்குலாம் வந்து இப்போ 9000 சில்லறையில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. அப்போ பைபேக் அப்படிங்கிற போது அந்த ஸ்டாக்குக்கு ஒரு மொமெண்டத்துக்கான சான்சஸ் இருக்குது. இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்க்கு 40.2% ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸு நல்ல மொமெண்டம் இருக்குது, நல்ல குட் வால்யூம் இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்போ வந்து செக்டார் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு பார்த்திங்கனாக்கா பவர் செக்டார் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் என்டிபிசிக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். பங்கு சந்தையில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சில ஸ்டாக்ஸ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. அந்த மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி இன்வெஸ்டர்ஸ் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக வெல்த் மேனேஜ்மெண்ட் அட்வைசர் மிஸ்டர் விஸ்வநாதன் அவர்களை இன்றைக்கி நிகழ்ச்சிக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். வணக்கம் சார். வணக்கம் வெங்கட்பிரியன் சார். இப்போ ஸ்டாக்ஸில் நிறைய வகையான ஸ்டாக்ஸ் பார்க்குறோம். அதில் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் அவுட் கொடுக்குறாங்க. அதில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இந்த மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னா என்ன, எதை அடிப்படையாக வச்சு இதை மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க சார்? மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படின்னா சார், லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப், ஸ்மால் கேப். இப்படி ஒன்றா பார்க்கும்போது லார்ஜ் கேப் அப்படிங்கிற போது நிஃப்டி 50ல் 50 ஸ்டாக்னுடைய கன்சாலிடேஷன் நிஃப்டி 50ங்கிறது ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ். அது நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக இருக்கும், நல்ல கேபிட்டலைசேஷன் இருக்கும். அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுடைய நார்ம்ஸ் சிலதை வச்சு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்படின்னு கேட்டோம்னா கேபிட்டலைசேஷன், ஈக்விட்டி, தொடர்ந்து ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு தொடர்ந்து ப்ராஃபிட் கொடுக்கறது, அந்த ப்ரொமோட்டர்ஸு, ஃபாரின் இன்ஸ்டியூஷனுடைய இன்வால்மெண்ட்டு, D2ஸ்னுடைய இன்வால்மெண்ட்டு, இந்த மாதிரி ரீட்டெய்லர்ஸுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு, இந்த மாதிரிலாம் பார்த்து தான் அதை டிசைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. டிஃபால்ட்டாக அந்த நிஃப்டி 50ல் அப்படி தான் இருக்கும். சமீபத்தில் மட்டும்தான் இப்போ ஒரே ஒரு ஸ்டாக்கு யூபிஎல் பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லைன்னு யூபிஎல்னு ஒரு ஸ்டாக்கை அவுட் கொடுத்துட்டு ஸ்ரீராம் ஃபைனான்ஸை இன்செர்ட் பண்ணாங்க. அது பிஃபோர் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே சொல்லிவிடுவாங்க. இதெல்லாம் நல்ல ரிசல்ட் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ் தான். நிஃப்டி 50ல் இருக்கிறது நல்ல டிவிடெண்ட் ஈல்டட் அண்ட் குட் ப்ராஃபிட் ஓரியன்டட் ஸ்டாக்ஸ்னு சொல்லலாம். பட் சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ட்ரெண்டு, செல்லிங் ப்ரெஷர், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அந்த மாதிரி அதனுடைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதனால் இது டிஃபால்ட்டாக 50 ஸ்டாக்ஸ்னால் 50 ஸ்டாக்கு வச்சுருக்காங்க. அதேமாரி மிட் கேப் ஸ்டாக்ஸும் நல்ல ஒரு குட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. மிட் கேப் 100ன்னு சொல்லுவாங்க. அது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஹெவி வெயிட்டான ஸ்டாக்ஸு, சப்ஜெக்ட் டு த பர்ஃபார்மன்ஸ். சில நாம்ஸ்லாம் வச்சுட்டு அது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் கூட ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் அதை நாம்ஸ் என்ன பண்ணாங்களோ அவங்களுடைய நாம்ஸு படி அதை ஸ்மால் கேப்பில் வச்சுருப்பாங்க. அதனால் ஸ்மால் கேப்பில் எல்லாமே 20 ரூபா 15 ரூபா ஸ்டாக்ஸும் கிடையாது. அதுலேயும் 3000 ரூபா ஸ்டாக்கு, 5000 ரூபா ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது. நிஃப்டி 50 ஸ்டாக்ஸுங்கிறது இண்டெக்ஸ் பேஸ்டு ஓரியன்டட் ஸ்டாக்ஸ். நம்மளுடைய இண்டெக்ஸை வந்து வெளியில் காமிக்கிறதுக்கு இதனுடைய அப்ஸ் அண்ட் மூவ்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். இதில் கான்ட்ரிபியூஷன்ஸு பெரும்பாலான ஸ்டாக்ஸு லீடிங் கம்பெனிஸு, நல்ல அவுட் பெர்ஃபார்ம் கம்பெனிஸு, அது மாதிரிலாம் இருக்கிறத வச்சு தான் கன்சல்டேஷன் பண்ணி நிஃப்டி 50ன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஆனால் அந்த லிஸ்ட் அவுட் ஆகிருக்கிற அந்த கம்பெனிஸ் எல்லாத்தையும் பார்த்தோம்னா ரொம்ப ப்ராப்ளமான கம்பெனிஸாக தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் அதிகபட்சமாக நம்ம கேள்விப்பட்ட பெயர்களில் தான் இருக்குது அந்த கம்பெனிஸ் எல்லாமே. ஸோ அப்படி ஒரு பாப்புலரான கம்பெனிஸ் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்களா, இல்லை வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த நாம்ஸ் வச்சுருப்பாங்க. அதனுடைய கேபிட்டலைசேஷன் மற்றும் ப்ரொமோட்டர்ஸுடைய ஹோல்டிங்ஸு, அந்த பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸு, அது எந்த அளவுக்கு பப்ளிக்கில் அந்த இன்வால்வ்மெண்ட் இருக்குது, அட்டாச்மெண்ட்டு, அதனுடைய டிரான்சாக்ஷன், அப்புறம் அந்த ரிசல்ட் ஓரியன்டட், இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு நாம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் நிஃப்டி 50ல் இருக்கிறது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு ஃபெமிலியர் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறது ஒரு பேங்கிங் செக்டாராக இருக்கட்டும், இல்லை ஒரு ஐடி செக்டாராக இருக்கட்டும், இதில் நல்ல வெல் நோன் ஸ்டாக்ஸ் தான் இருக்கும். சில வெல் நோன் ஸ்டாக்ஸு மிட் கேப்லேயும் இருக்குது. பட் நிஃப்டி 50ங்கிறது ப்ளூ சிப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க, ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸு, அண்ட் அனதர் நேம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே. ப்ரைஸ் வைஸும் அப்படி செலக்ட் பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த லிஸ்ட்டில் நம்ம பார்க்குறப்ப ஒரு 5-6 ஸ்டாக்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு 300, 400, 500 இந்த ரேஞ்சஸில் இருக்குது. பாக்கி எல்லா ஸ்டாக்ஸுமே above 1000 அப்படின்னு தான் இருக்குது. 1000லேருந்து கிட்டத்தட்ட நமக்கு 11,000 to 12,000 வரைக்கும் அந்த ஸ்டாக் லிஸ்ட் ஆகிருக்கு. ஒருவேளை ப்ரைஸ் above 1000க்கு மேலே இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படிங்கிறதுனால இது எல்லாம் மோஸ்ட் ஆக்டிவாக செயல்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அந்த மாதிரி நம்ம கருத்தில் எடுத்துக்கூடாது.
இப்போ 1000 ரூபா ஸ்டாக்ஸ் ஒரு காலத்தில் 300 ரூபா இருந்து தானே 1000 ரூபா வந்திருக்கு. ஐபிஓவில் பார்த்தீங்கன்னாக்கா அது 10 ரூபா ஃபேஸ் வேல்யூ அல்லது 20 ஃபேஸ் வேல்யூ வச்சுருக்கோம். நல்ல ப்ரீமியத்தோட இன்வால்மெண்ட், தட் இஸ் டிரான்சாக்ஷன் எல்லாம் இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து அந்த 300 ரூபா ஸ்டாக்கு 400 ரூபா ஸ்டாக்கு 1000 ரூபா வந்திருக்கலாம், 2000 ரூபா வந்திருக்கலாம். அதனால் சப்ஜெக்ட் டு த மொமெண்டம், சப்ஜெக்ட் டு த ட்ரேடிங் ஆஸ்பெக்ட்டு, சப்ஜெக்ட் டு த மார்க்கெட் ட்ரெண்டு, இதுக்கு தகுந்த மாதிரி தான் அது ஸ்டாக்ஸே தவிர. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பிபிசி எல்லாம் பார்த்தீங்கன்னா 350 ரூபாவில் இருக்குது. அது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். அதேமாரி பவர் கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் கொஞ்சம் இந்த ரேட்டில், தட் இஸ் 1000 ரூபா 1500 ரூபா இல்லை, அது 300 ரூபா 400 ரூபா ரேஞ்சில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி ப்ரைஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறது கிடையாது. சப்ஜெக்ட் டு தட் அந்த நாம்ஸு என்னென்ன இருக்குது அந்த பேராமீட்டர் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் நம்ம பார்க்குறப்ப ஹை ப்ரைஸ், லோ ப்ரைஸ், இப்போது கரண்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மேக்ஸிமம் ஒரு 5 டேஸ் பர்ஃபார்மன்ஸ்னு அப்படி எடுத்து பார்த்தோம்னா கூட அதில் லிஸ்ட்டில் பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஒரு பெரிய சேஞ்சஸ் இருக்கிற மாதிரி தெரியல மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ். அதனால இந்த மாதிரியான ஸ்டாக்ஸை இன்வெஸ்டர்ஸ் டைரெக்டாக பை பண்ணிடலாம் இல்லையா? டைரெக்டாக நம்ம திடீர்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்கிறது நாட் அட்வைசபிள். ஒரு ஸ்டாக்கை எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கணும். ப்ரைஸ் ஆக்ஷன்னா அந்த இயர் லோ எவ்வளவு, இயர் ஹை எவ்வளோ பார்க்கணும். இப்போது அந்த எந்த இடத்துல ட்ரேடிங் ஆகிட்டுருக்குன்னு பார்க்கணும். நியர் ஹை இருந்து சப்ஜெக்ட் டு த நியூஸ் பேசிஸ் அல்லது ஒரு குட் அனௌன்ஸ்மெண்ட் அல்லது டிவிடெண்ட் அல்லது பைபேக் இது மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் இருந்தால் அது பிரேக் அவுட் ஆகியும் போகலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னாக்கா இயர் ஹைட்டு இருக்கிற போது ஆஃப்டர் தட் ரிசல்ட்டு டிவிடெண்ட் வாங்கினக்கு அப்புறம் கூட அந்த ஸ்டாக்ஸு ப்ராஃபிட் புக்கிங்கிற பேசிக்ஸில் இறங்கலாம். அதனால் பை அட் லோ செல் அட் ஹைங்கிறது ட்ரேடர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்வெஸ்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா சில நாம்ஸ்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. பிஇ பார்ப்பாங்க, அந்த ரிசல்ட்டு சிஏஜிஆர் பார்ப்பாங்க, ப்ரொமோட்டர்ஸ்னுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படின்னு பார்ப்பாங்க. ஒரு குறைஞ்சது ஒரு 3 to 5 இயர்ஸுக்கு அதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வித் த கன்சல்டேஷன் ஆஃப் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைஸருங்கிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, இப்போ நான் ஒரு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் முடிவு எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. நான் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் இருக்குது அப்படிங்கிறத நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் பெரிய சிரமமான வேலையில் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ், மிட் கேப் ஸ்டாக்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் மிட் கேப் ஸ்டாக்ஸில் கூட டியூ டு சம் ஃப்ளக்சுவேஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப் ஸ்டாக்ஸ் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரலாம். நிஃப்டி 50லையும் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள்ஸு ஒரு ஸ்டாக்கு 150 ரூபாவில் இருக்குது, ஒரு நல்ல குட் நியூஸு, ஒரு ஏதாவது சப்சிடரி மாதிரி கொடுக்குறாங்க, இல்லை ஒரு ஸ்டாக்கு பைபேக் அப்படின்னா அது கிட்டக்கிட்டு மேலே ஏறத்தான் செய்யும். கடந்த காலத்தில் கூட ஒரு பைபேக்கு இது வந்து 6000 ரூபாயில் இருந்தது. அந்த ஸ்டாக்கு 10,000 ரூபாய்க்கு பைபேக்குன்னு சொன்னோன்னே 6000 தான் 6500 ரூபாயில் இருந்தது. உடனே அப்படியே மேலே ஏறி 8000 ரூபா 8500 ரூபாய்க்குலாம் வந்து இப்போ 9000 சில்லறையில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. அப்போ பைபேக் அப்படிங்கிற போது அந்த ஸ்டாக்குக்கு ஒரு மொமெண்டத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா 6800 பைபேக்குங்கிற போது ஈஸியாக அதனுடைய நமக்கு ப்ராஃபிட் வரதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. அதனால மக்கள் ஆர்வமாக போய் வாங்குற போதோ அல்லது டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸோ அல்லது ஃபாரின் இன்வெஸ்டர்ஸோ அதை வாங்கி ஈஸியாக அது பலன் கிடைக்கிறதுக்காக கூட அது மாதிரி ஸ்டாக் ஏறும். அந்த சூழ்நிலையிலையும் ஏறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அந்த மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் டாடா ஸ்டீல்ஸும் வந்து மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் தான் இருக்குது. ஆனால் டாடா ஸ்டீல்ஸோட இப்போ லாஸ்ட் ஒரு 5 days பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னாக்கா 147லேருந்து 143க்கு வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்டாக்ஸை கிட்டத்தட்ட 183ல் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 183லேருந்து இப்போ 143க்கு வந்திருக்கு. ஆனால் இது மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இருக்குது. இப்போ நான் ஒரு ஃப்ரெஷராக உள்ளார வரேன் அப்படிங்கிறப்ப இது மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் தானே அப்படின்னு சொல்லி நான் நம்பி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னாக்கா இவ்வளோ ஒரு டவுன் பார்த்த கம்பெனிஸை எப்படி ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் எப்படி சொல்கிறாங்க? ஸ்டாக்னுடைய கேபிட்டலைசேஷன்லையோ இந்த டிவிடெண்ட் ஈல்டர்லையோ பர்ஃபார்மன்ஸஸ்லையோ எந்த விதமான சேஞ்சஸும் எனக்கு தெரியலை. ஒரு சமீப காலத்தில் ஒரு நியூஸ் பேசிஸில் இது இறங்கிட்டுருக்கு. நியூஸ் பேசிஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா டாடா ஸ்டீலினுடைய யூகே பிளான்ட்டில் ஏதோ நெகட்டிவ் இம்பேக்ட்டுங்கிற மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். அதனால் ஒன்று இறங்கிறதுக்கு சான்சஸ் உண்டு. ரெண்டாவது இதனுடைய ரிசல்ட் வந்து குவார்ட்டர்லி ரிசல்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இல்லை அப்படிங்கிறதுனால கூட வந்து இறங்கியிருக்கலாம். இப்போது ஒரு ஹை 183 ரூபா 182 ரூபாவில் இருந்து இறங்கியிருக்கு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இறங்குறதான்னு பார்த்துட்டு நாம் ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக பயன்படுத்தி
உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்லாம் கேட்டுட்டு டெக்னிக்கல் பார்த்துட்டு யூ யுவர் செல்ஃப் சுட் சாட்டிஸ்ஃபைட் வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் இறங்குறதா பார்த்துட்டு செய்யலாம். அதேமாரி இந்த ஸ்டாக்ஸ் பார்க்குறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 years 2 years முன்னே 1400 சம்திங் இருந்தது, 1420-30 இருந்தது. அப்போ தான் இந்த ஸ்டாக்கை ஸ்ப்ளிட் பண்ணினாங்க. ஸ்ப்ளிட் பண்ணி 98-96 ரேஞ்சில் இருந்து பண்ணி எகெயின் கிட்டத்தட்ட ஒரு 10% 183 184 அரௌண்ட் 52 weeks ஆகி போயிட்டு இப்போ ஒரு கரெக்ஷன் மோடில் இருக்குது. அதனால் உடனே டாடா ஸ்டீல் வந்து நல்ல ஸ்டாக் இல்லைன்னுலாம் நம்ம தீர்மானிக்கக்கூடாது. இப்போ கரெக்ஷன் மோடில் இருக்குது. கரெக்ஷன் மோடில் வரதை நாம் வந்து பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்காக எடுத்து இதை அக்யூமுலேட் பண்ணலாம். இன்வெஸ்டர்ஸாக இருந்தால், ட்ரேடர்ஸாக இருந்தால் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலை பார்த்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு எந்த லெவலில் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு லோ லெவலில் வாங்குறதுக்கான ஒரு வாய்ப்புகளாக எடுத்துக்கலாம். அதனால் இது நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் தான் இது ரொம்ப வீக்காக இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இல்லை, இப்போ ஒரு 5 days பர்ஃபார்மன்ஸ்லங்கிறப்ப 147லேருந்து 143 அப்படிங்கிறது அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். 183 இருந்தது 143 வரைக்கும் லோவில் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறப்போ இதே மாதிரி மற்ற ஸ்டாக்கை நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலான்னு கேட்குறேன். எல்லா ஸ்டாக்குமே 200 EMAன்னு சொல்லுவாங்க, மூவிங் ஆவரேஜஸ். ஒரு ஸ்டாக்ஸு 200 மூவிங் ஆவரேஜஸுக்கு மேலே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கிற போது நல்லா அப் ட்ரெண்டில் இருக்கிறனால தான் ஆகுது. ஒரு ஸ்டாக்கை பை பண்ணணும் அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த ஃபண்டமெண்டல் ப்ரைஸ் ஆக்ஷன் டெக்னிக்கல்லாம் பார்க்குற போது இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் நியர் 200 EMA கிட்ட இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கணும். இப்போ நியர் லோ அப்படின்னு இருக்கிற போது கொஞ்சம் ஓரளவுக்கு அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு சான்ஸ் இருக்குதுன்னு நினச்சி கூட செய்யலாம். அப்படி பார்க்குற போது நம்ம அந்த RSI, அந்த EMA, அந்த மாதிரி சில டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸு ப்ரைஸ் ஆக்ஷன்லாம் பார்த்துட்டு ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கலந்துக்கிட்டு கன்சல்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தரும். இன்னும் கூட கொஞ்சம் இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்கலாம். பட் இதுதான் அப்படிங்களா? அப்போ வாங்கணுங்கன்னு நினைக்கிற போது இன்வெஸ்டர்ஸ் ஒரு பகுதியை வாங்கிட்டு மறுபடியும் இறங்கினா மறுபடியும் இன்னொரு பகுதி இப்படி கிராஜுவலாக பம்ப் அண்ட் டம்ப் அண்ட் பம்புங்கிற மேனரில் நம்ம பண்ணக்கூடாது. அதனால் பார்ட்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஆஸ்பெக்டில் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லா இதாக இருக்கும். பட் சப்ஜெக்ட் டு தான் டெக்னிக்கல் அண்ட் ஃபினான்ஷியல் பார்த்துட்டு தான் கன்சிடர் பண்ணணும். இதுதான் ரீசன்ஸ்ன்னு என்னுடைய கருத்து. ஓகே, இந்த மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் இருக்கிற லிஸ்ட்டில் உள்ள ஸ்டாக்ஸை இன்வெஸ்டர்ஸ் அப்படிங்கிறப்போ ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம், இல்லையா? ப்ரைஸ் லோவாக இருக்குது, ஓப்பன் லோ, தட் இஸ் ஓப்பன் லோங்கிறத விட நியர்பை லோவாக இருக்குது. நியர்பை லோவாக இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு. அதனால் நிஃப்டி 50 ஸ்டாக்ஸு ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் தான் அதில் இருக்குது. நல்ல ரிசல்ட் ஓரியன்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்கு தான் நிஃப்டி 50ல் வச்சுருக்காங்க. ஜென்ரலாக டாடா ஸ்டீல் ஒரு நல்ல ஒரு பிராண்டட் நேம். சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதில் வந்து எல்லாமேன்னு சொல்ல முடியாது, சில இதெல்லாம் வந்து டெப்ட் ஃப்ரீயாக கூட இருக்கலாம். நிறையா இருக்குது டாடா ப்ராடக்ட்ஸு, நிறைய டாடா குரூப்ஸில் இருக்குது. டாடா ஸ்டீலுங்கிறது ஒரு ஃபெமிலியர் அண்ட் நேம். இந்த மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் லிஸ்ட்டில் நிறைய ஸ்டாக்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு. அதில் அதிகபட்சமாக வந்து 1000க்கு மேலே தான் ஃபிகர் இருக்கிற ஸ்டாக்ஸ்லாம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம வியூவர்ஸ்க்கு 1000க்கு மேலே அப்படிங்கிறத தாண்டி பிலோ 1000 அப்படின்னு எடுத்துக்கோம். அதில் பர்டிகுலராக ஒரு 5 ஸ்டாக்ஸ் எடுத்துக்கலாம். அந்த 5 ஸ்டாக்ஸில் SBI அப்படிங்கிறதும் லிஸ்ட்டில் தான் இருக்குது. SBI 809 ரூபாய் ஹை ப்ரைஸ் இருந்துச்சு. இப்போது லோ ப்ரைஸ் அப்படிங்கிறது கரண்ட் ப்ரைஸு 806 ரூபாய் இருக்குது. ஒரு 3 ரூபா டிஃப்ரென்சஸ் சம்திங் வந்திருக்கு. இந்த வாரத்துக்குள்ளார இல்லை இந்த மாதத்துக்குள்ளார இந்த ஸ்டாக்ஸ் எப்படி இருக்கும், ஃபண்டமெண்டலாக அண்ட் டெக்னிக்கலாக இதுக்கு என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்குது? இப்போது லாஸ்ட் வீக்கில் தான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய குவார்டர்லி ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. குவார்டர்லி ஏர்னிங்ஸ் கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்தாலும் மார்க்கெட்டில் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸு இயல்பு. ஒரு இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் வரலாம், பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரலாம். இப்போ ஸ்டேட் பேங்கை பொறுத்தவரையிலையும் ஒரு பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் பேங்க் இது. RBI 60% ஸ்டாக் வச்சுருக்காங்க. இது 52 வீக்ஸ் லோ பார்த்திங்கன்னா 543.20, ஹை 912. இப்போ நியர்பை ஹை கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கோம். இதனுடைய PE பார்த்திங்கன்னா 10.71 தான். ஓரளவுக்கு நல்ல ஆரோக்கியமான PEன்னு சொல்லலாம். டிவிடெண்ட்டு 1.72% டிக்ளேர் கடந்த காலத்தில் கொடுத்துருக்காங்க. RSI ரேஷியோ பார்த்திங்கன்னா 36.1, அது ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்குது. இந்த 1 இயரில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டேட் பேங்கு 40.2% ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸு நல்ல மொமெண்டம் இருக்குது, நல்ல குட் வால்யூம் இருக்குது. இன்ஸ்டிடியூஷனல்ஸ், ஆப்ரேட்டர்ஸ் இவங்கெல்லாம் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கிறனால தான் இந்த அளவுக்கு ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. பாஸ்ட் ரெக்கார்டு ஓரளவுக்கு ஜென்யூனாக இருக்குது. இப்போ இறங்கி இருக்குங்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டீங்கன்னா, ஆஃப்டர் தட் ரிசல்ட்டு ஹையர் லெவலில் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வரும், கான் பி ரூல்ட் அவுட். அதனால் இறங்கி இருக்குது.
ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இது எப்படி நல்ல டைமா அப்படிங்கிறது உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கலந்துக்கிட்டு டெக்னிக்கல் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும். ஐடிசியும் இந்த மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸில் இருக்குது. அதில் 493 இருந்துச்சு. இப்போ நம்ம ஷூட் பண்ணுற டைமில் 492 வந்திருக்கு. ஒரு ₹1 கம்மியாக இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எப்படி இருக்குது? ஓரளவுக்கு நிஃப்டி 50ல் அதிக பங்களிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு நல்ல ஸ்டாக்ஸ்னே சொல்லலாம். இப்போது இது எஃப்எம்சிஜி கேட்டகரியில் இருக்குது. நம்ம டே டு டே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. டைவர்சிஃபைடு ப்ரெசன்ஸ் இன் சிகரெட்டு, அக்ரிகல்ச்சர், பேப்பர் ப்ராடக்ட்ஸ், இது மாதிரி வேரியஸ் கேட்டகரியில் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ரெண்டாவது, லீடர் இன் ட்ரெடிஷ்னல் பிஸ்னஸில் இவங்க வந்து லீடர்னே சொல்லலாம். எந்த ஸ்டாக்கு எடுத்துக்கிட்டாலும் நம்ம என்ன பண்ணினாலும் அது செக்டாரை முதல்ல பார்க்கணும். செக்டாருங்கிறது வந்து எஃப்எம்சிஜி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் ஒரு இதுலேயுமே இப்போ பதிவுலையும் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எவர்கிரீன் ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓரளவுக்கு அந்த லோவில் போகும், திரும்பி எகைன் பவுன்ஸ் பேக் ஆகிடும். ஏன்னா இது டிவிடெண்ட் ஹீல்டட் ஸ்டாக்ஸ். இன்வெஸ்டர்ஸ்லாம் மேக்ஸிமம் அதிகமாக விரும்பி இதில் இன்வெஸ்ட் பண்ணுறது டிவிடெண்ட் நல்லா கொடுக்குற ஸ்டாக்ஸு. அது ஒரு காரணமும் நம்ம கருத்தில் எடுத்துக்கலாம். பட் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அது புல்லிஷ் மூவிங் ஆவரேஜில் இருக்குது. இதில் சம் எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் நியூஸ் இருக்குது. சம் டீமெர்ஜர், இந்த மாதிரி ஏதோ ஹோட்டல் அந்த மாதிரி ஏதோ டீமெர்ஜர் ஏதோ நியூஸஸ் இருக்குது. பட் இன்னும் அஃபிஷியலாக ஒன்றும் வரல. வந்தால் இதுக்கான ரிசல்ட் ஓரியன்டாக க்ரோத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தான் இது புல்லிஷ் மூவிங் ஆவரேஜஸில் இப்போ ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா ₹399.45. ஹை பார்த்தீங்கன்னா ₹510.65 போயிருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்யூனான பிஇ 29.91 தான். டிவிடெண்ட்டு 2.58% கொடுக்குறாங்க. நல்ல டிவிடெண்ட் ஹீல்டட் ஸ்டாக்ஸ். ஆர்எஸ்ஐ இப்போ நியர் 60.2ல் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இந்த ஆர்எஸ்ஐ இன்னும் கொஞ்சம் இறங்கினால் இது கொஞ்சம் கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு டெக்னிக்கலும் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓவர் 6 மந்த்ஸில் இது 21.8% ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கு. நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கு 6 மந்த்ஸில். அதனால் இது ஓரளவுக்கு வந்து குட் ஸ்டாக்ஸ்ன்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சப்போஸ் ஆன் தி பேஸ் ஆஃப் குட் நியூஸஸ் வந்ததுன்னா நியூஸ் பேசிஸ்லேயும் சரி, டெக்னிக்கலாக இது புல்லிஷ் மூவிங் ஆவரேஜில் இருக்கிறது ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்டு இருந்தாலும் நல்ல ஒரு குட் நியூஸஸ்ஸு, பாசிட்டிவ் நியூஸஸ் வந்ததுன்னா இந்த இயர் ஹை 510 கூட பிரேக் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். அதனால் இன் ஆன்டிசன் ஆஃப் தட் ப்ரெசன்ட் ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸில் இது கொஞ்சம் நல்ல ஸ்டாக்குங்கிறது டெக்னிக்கலாக சொல்கிறது. ₹494 இருந்தது. இப்போ நம்ம ஷூட் பண்ணுற இந்த டைமில் ₹492 இருக்குது. ₹2 டிஃப்ரென்சஸில் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எப்படி இருக்குது? விப்ரோ இப்போ பர்சன்ட்டு ட்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பேரிஷ் மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த லெவலில் ட்ரெண்டில் இப்படி ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இயர் ஹை பார்த்தீங்கன்னா 579.90, 52 வீக் லோ 375.05, இப்போ 492ல் ட்ரேடிங் ஆகிட்டு. பிஇ ஆல்சோ ஹெல்த்தி பிஇ தான் 28.80. டிவிடெண்ட்டு கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குங்கிறது கூட இதில் ஒரு ரீசனாக இருக்கலாம். 0.02% தான் தராங்க. இப்போ ஒரு ஐடிசி இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக நிறையா கொடுக்குற மாதிரி தெரியல. ஆர்எஸ்ஐ 41.4ல் இருக்குது. ஆர்எஸ்ஐ கொஞ்சம் நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. 1 இயரில் 19.2% ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஏர்னிங் ஸ்டாக்கு தான். பட் இப்போ வந்து பேரிஷ் மூவிங் ஆவரேஜஸில் இருக்குது. இப்போத்த ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது கொஞ்சம் கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் எனக்கு தெரியறது. பட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் அட்வைசர்ஸு, ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸு நீங்கள் டெக்னிக்கல் பார்த்துட்டு அந்த மூவிங் ஆவரேஜ் பார்த்துருங்கோ, 200 EMA பாருங்கோ, RSI பாருங்கோ, இந்த மாதிரி டெக்னிக்கல் பேசிக்கெலாம் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறது உங்களுடைய விருப்பம். அது மாதிரி இந்த லிஸ்ட்டில் NTPC ஸ்டாக்ஸ் இருக்குது. NTPC 400 லாஸ்ட் ஒரு 5 days பர்ஃபார்மன்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா 400 இருந்தது. இப்போ 399 பாயிண்ட் சம்திங் இருக்குது. கிட்டத்தட்ட அதே ரேஞ்சஸில் தான் இருக்குது. இதோட ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் எப்படி இருக்குது? இதனுடைய ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு குரோத்தபிள் ஸ்டாக்ஸ்னே சொல்லலாம். இது பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங், பவர் ஜென்ரேஷன். இப்போ வந்து செக்டார் அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு பார்த்தீங்கன்னாக்கா பவர் செக்டார் நல்ல ஒரு ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. இது ஒரு பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் NTPCக்கு. இப்போ ப்ரெசென்ட் அரௌண்டு சார் சொன்ன ரேஞ்சில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இது 52 வீக்ஸ் லோ பார்த்தீங்கன்னா 211.80, ஹை பார்த்தீங்கன்னா 426.30, கிட்டத்தட்ட நியர் 52 வீக்ஸ் ஹை கிட்ட தான் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கோம். பட்டு நியூஸ்
பேசிஸ்லேயோ அல்லது வேறு ஏதாவது பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட் வந்தால் இது 426 30 இயர் ஹை கூட தாண்டதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். பிஇ பார்த்திங்கன்னா 21.42 நல்ல ஹெல்த்தி பிஇ. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா 1.96% கொடுத்துட்ருக்காங்க. ஆர்எஸ்ஐ ஒரு ஜென்யூனாக 50.1 தான் இருக்குது. இந்த 1 இயரில் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா அந்த லோக்கும் ஹைக்கும் பார்த்திங்கனாக்கா 86.2% ஏர்னிங்ஸ் கிடச்சிருக்கு. அவ்வளோ ஒரு அப்நார்மல் நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் நமக்கு, தட் இஸ் இன்வெஸ்டர்ஸுக்கு நல்ல ஒரு அவுட்புட் கிடச்சிருக்கு. அதனால் இது வந்து பவர் ஆஸ்பெக்ட், பவர் செக்டார் இப்போலாம் ட்ரெண்டு வந்து ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி இப்போ பவர் செக்டார்லாம் நல்லா ட்ரெண்டில் இருக்குது. அந்த ஆஸ்பெக்டில் பார்க்குற போது என்டிபிசி ஒரு குட் ஸ்டாக் இன் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, பவர் கிரிட் கார்பரேஷன் அவங்க கூட இதில் லிஸ்ட் ஆகிருக்கிறாங்க. 338 ரூபா இருந்தது, ஒரு 2 ரூபா டிஃப்ரென்சஸ்லாம் லோவில் வந்திருக்கு. இதோட டெக்னிக்கல் எப்படி இருக்குது சார்? பவர் கிரிட்டும் என்எஸ்சி 50 ஸ்டாக்ஸ், ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸில் ப்ளூ சிப் ஸ்டாக்ஸில் தான் கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. இது எலக்ட்ரிக் பவர் டிரான்ஸ்மிஷன் ஸ்டாக். இது 52 வீக் லோ 180.8 ஹை வந்து 362.50 வரலையும் போயிருக்கு. பிஇ 20.46 சூப்பரான பிஇ. பிஇ வந்து நல்ல ஒரு கன்சிடரபிள் பிஇயில் இருக்கின்றது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. டிவிடெண்ட் பார்த்திங்கன்னா நல்ல டிவிடெண்ட் 3.34% கொடுத்துருக்காங்க. ஆர்எஸ்ஐ பார்த்திங்கன்னா அதுவும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, 46.9%. ஓவர் 1 இயரில் பார்த்திங்கன்னா 82.6% ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்கு. இன்வெஸ்டர்ஸ்க்கு நல்ல ஏர்னிங்ஸு, நல்ல ரைட் என்ட்ரி ஆகியிருந்தால், நல்ல லோவில் வாங்கியிருந்தால் இப்போ இருக்கிறதெல்லாம் நல்ல ஏர்னிங்ஸு. இப்போது அதே மாதிரி தான் பவர் என்டிபிசி மாதிரி தான் பவர் கிட்டு ஓரளவுக்கு பவர் நியூஸ் பேசிஸ் பண்ணி ஒரு நல்ல குட் நியூஸஸ்ஸு, நல்ல ஒரு இம்ப்ளிமெண்டேஷன், ஒரு ப்ராஸ்பெக்ட் இருந்ததுன்னா இந்த இயர் ஹை கூட தாண்டதுக்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம். பட் பிஃபோர் என்ட்ரி இன்ட்ரெஸ்டாக குறைஞ்ச அளவுக்கு நம்ம லோ லெவலில் பார்த்து வாங்குறது ஆரோக்கியம். இன்றைக்கி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மோஸ்ட் ஆக்டிவ் ஸ்டாக்ஸ் எப்படிலாம் ஒர்க் ஆகுது, என்ன மாதிரியான சுச்சுவேஷன்லாம் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு நன்றி. வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி வெங்கட் பிரியான் சார். தேங்க்யூ. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.